ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். மினிடே எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நைட்டு பிடிச்ச மழை இன்னும் விட்டப்பாடு இல்லை. தெருவே பார்த்திங்கன்னா நசன்னு இருந்துச்சு. பேஞ்ச மழை விடவே இல்லை, தூரிக்கிட்டே தான் இருந்தது. வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா காய்கறி வண்டி வந்துச்சு. சரி, கொஞ்சம் காய்கறி வாங்கி காலைல சாம்பார் வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளம்பி போகணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெஜிடபிள்ஸ் இல்லை. ஸோ மார்னிங் சாம்பார் வைக்கிறதுக்காக தான் முருங்கைக்காய் மட்டும் வாங்கினேன். பேலன்ஸ் காய்கறி எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் தான் போய் வாங்கணும். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொண்டு வந்து விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட தான் வைப்பாங்க. இப்போ போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கலாம். ரோடு பாருங்கள், கச்சன்னு தான் கிடக்கு, தண்ணியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈர நேரத்தில் ஸ்லோவாக ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸ்பீடாக யாரும் போக வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே வரவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுப்பாக இருக்குது. வெளியில் வந்தாலே மழை தான். வேலைக்கு போகிறவங்களாம் பாவம் ரொம்ப சிரமப்படுவாங்க. பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் 2 days சொல்லியிருந்தாங்க. மழை பெய்யறனால 2 days ஹாலிடேவாக ஆயிடுச்சு. காய்கறி ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மழை பெஞ்சனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. புதினா கொத்தமல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்து போன மாதிரி தான் இருந்தது. மழைக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி மட்டும் நல்லாவே இல்லை. அதே மாதிரி மழை டைம்ன்றனாலே காய்கறி கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். நார்மல் டைமுக்கும் மழை டைமுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு பறித்து கொண்டு வந்து விற்கிறனால கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த மழையிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வியாபாரம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், ஏரியாக்குள்ளேயே போக முடியல, அவ்வளோ தண்ணி நசன்னு தான் இருந்தது. இந்த ஊரில் மீன் மார்க்கெட்டுனா நான் இங்கே தான் வருவேன் அடிக்கடி. ஸோ வேறு எங்கேயும் மீன் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கு யாருக்காச்சும் வேறு எங்கேயாச்சும் மீன் மார்க்கெட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் தான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மீனும் விற்றுட்ருப்பாங்க, காய்கறியுமே விற்றுட்ருப்பாங்க. இந்த ஊரில் அதிகமாக ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த முரல் மீனும் வெலை மீனும் இந்த ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 மீன் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதிகமாகவும் இங்கே சேல் ஆகிறது இந்த 2 மீன் தான். நண்டுமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் கிட்டக்க சொல்லியிருந்தாங்க நண்டோட ரேட்டும். பார்த்தீங்கன்னா இறாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு தான் சொன்னாங்க. ஸோ நாங்கள் மீன் எடுத்து ரொம்ப நாள் ஆனதுனால மீன் மட்டும் வாங்கிட்டு போய்க்கலாம், அடுத்து இறால் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மீன் மட்டும் வாங்கிட்டு இருக்கோம். இறால் பார்த்தீங்கன்னா இந்த இறால் கிட்டத்தட்ட 550 ரூபா சொன்னாங்க 1 kg. எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மீன் சொன்னாங்க. முள் ரொம்ப இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருந்தது. நான் அந்த மீன்லாம் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மீன் தான் வச்சுருந்தாங்க. நண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. அவ்வளோதான், மீனெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. ஸோ மீன் க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன் வாங்குற இடத்த விட மீன் க்ளீன் பண்ணுற இடத்துல கூட்டம் அதிகமாக இருந்தது. பாப்பா பார்த்தீங்கன்னா மீன் வாடையே சேராது, அவளுக்கு நான்வெஜ் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நின்றுட்டு இருந்தா எப்போமா வெளியே போகலான்ற மாதிரி. இங்கே பாரு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்குறதாலும் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி மீனாகவும் நம்மளுக்கு வெட்டி கொடுத்துருவாங்க. இது நம்மளுக்கு 1 kg 2 kg வேணும்னாலுமே கட் பண்ணியும் கொடுப்பாங்க.
ஸோ வந்துட்டு எங்கள் மீனை வந்துட்டு எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டாங்க. மீன் வாங்கி முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு காய்கறி கொஞ்சம் வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு போக வேண்டியதான். காய்கறி பார்த்திங்கன்னா தக்காளி மட்டும் 1 kg வந்துட்டு 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20லேருந்து 30க்குள்ளே தான் நாங்கள் தக்காளி ரேட்டே இருந்தது. இந்த மலைக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டு. என்ன வேணும்? சரி சொல்லு, என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்குறேன். நிப்பாட்டிட்டேன், சொல்லு. இப்படி பண்ணக்கூடாது. பாவக்காய் எங்கே இருக்கு? யார் யாருக்கு பிடிக்கும்? என்னம்மா வாங்கிட்டீங்களா? ஓகே ஓகே, இங்கே இறங்க மாட்டேன். என்னம்மா? மட்டன் பிரியாணி போடுறதுக்கு மட்டன் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு மட்டன் வாங்க போயிருக்காங்க. மட்டன் பிரியாணி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இங்கே பாரு, க்ரௌடாக இருந்தது. கட்டு என்னது இது? அவ்வளோதான், காயெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. ஸோ வந்துட்டு கடக்கடன் வந்துட்டு லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மட்டன் பிரியாணி வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மலாக பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்டிங் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரியாணியோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். காரம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பாய் வீட்டு மட்டன் பிரியாணி தான். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், அதை விட டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாப்பா பார்த்தீங்கன்னா செருப்பு கேட்டுகிட்டே இருந்தா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 செருப்பு வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால மறுபடியும் செருப்பு கேட்டிருந்தா. வாங்குறதுக்காக தான் கடைக்கு போயிருந்தோம். பார்த்தா அவன் நார்மல் செருப்பு வாங்கிக்க பாப்பான்னு சொன்னதுக்கு எனக்கு இந்த மாதிரி வார செருப்பு தாம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் அவள் கேட்குறதே எடுத்து கொடுத்தாச்சு. அவளுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுக்கமா அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. அந்த பிங்க் கலர் இந்த பிளாக் கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணிட்டு வாங்கினா. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி ஆகிட்டா. என்ன இதான் வேணுமாக்கோ? ஏன் இப்போ நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா வந்துட்டு போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்துட்டு டக்குன்னு பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா கீட்டானதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பும் கடுகும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சுக்கிட்டே சைட் பை சைடாக இந்த குருமா வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது, இஞ்சி பூண்டும் சேர்க்க போகிறது இல்லை. நார்மலாக வந்துட்டு நம்ம டக்குன்னு வந்துட்டு செஞ்சிடலாம். அந்த குருமா வந்துட்டு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முறுக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குருமா தேங்காய் அரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு முடிச்சிடுவேன். வேலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டக்க இருக்கட்டும். நீங்கள் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்து கொதிக்க விடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் தனியாக வேக வச்சு தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ வந்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்துட்டு வெந்துருச்சு. அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிழங்கு கிட்ட எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சிருக்கேன். கிழங்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிட்ஸ் கிட்டக்க இருக்கட்டும், எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ மசாலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் கொஞ்சமாக மட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மசால் பொடி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ வந்துட்டு மசால் பொடி வந்துட்டு ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். வதக்குறப்பவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். பச்சை ஸ்மெல் போனதும் உங்கள் கிரேவிக்கு தக்கன நீங்கள் வந்துட்டு தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரமோ நல்லா வந்துட்டு கெட்டியாயிரும் உங்களுக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறா இருந்தாலும் ஊற்றலாம். தேங்காய் அரைச்சி ஊற்ற விருப்பம் இல்லை அப்படின்னா இப்படியே நீங்கள் விட்டுற வேண்டியதுதான். இப்போ கரம் மசாலா தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சிடணும். அங்கங்கே மட்டும் கிழங்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப குழச்சிட்டோம் அப்படின்னா குருமா வந்துட்டு நல்லா இருக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்கட்டும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு மாவு எப்படி பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாகிருச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கிட்டக்க நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி போடுறப்ப நல்லா மெதுவாக இருக்கும். இப்போ பாருங்கள் குருமா வந்துட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்துட்டு சப்பாத்தி ஓவனாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா மாவு கூட கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவை தொட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா வந்துட்டு சாஃப்ட்னஸாக இருக்கும். நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சமாக வார்ம் மில்க் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. நீங்கள் உடனே வந்துட்டு சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணணும், ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு சுடு தண்ணியும் கொஞ்சமாக வந்துட்டு மில்க்கும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டிங்கனாலே போதும். நல்லா வந்துட்டு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். குருமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நல்லா பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது அப்படின்னு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லா தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ கல்லில் வந்துட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் இல்லை நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் பட்டர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஒன் சைட் நம்ம குருமா வச்சுக்கிட்டு இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். ரொம்ப வந்துட்டு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். பாப்பா வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி கேட்டதுனால நான் சப்பாத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஸோ சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் அவள் சாப்பிடுவான். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கிடுவேன்.
வெறுமனே நம்ம சப்பாத்தி மாவு மட்டும் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்கா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி வந்துட்டு எண்ணெய் இல்லாட்டி நெய் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போங்க. நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ சப்பாத்தி எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த குருமா வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.